உங்கள் வீட்டில் ரூஃப் கோட் எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? ரூஃப் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரூஃப் கோட்டிங் சரியாக நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அந்த குப்பையோடு அப்ளை பண்ணுற மூலமாக அந்த ரூஃப் கோட்டிங் பெயிண்ட்டு லைஃப் கம்மி ஆகுங்க. இதனால் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ளீன் பண்ணிங்கன்னா வராதுங்க, ஓரளவுக்கு தான் வரும். இதே ஜெட் வாஷர் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸுக்கு எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பெல்லாம் சரியாக போகாது. இந்த பாசான் பிடிச்சிருக்க மாதிரி இதெல்லாம் பாசான் தான், இந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம். அது எப்படி வருதுன்னு பாருங்கள், யூஸ் பண்ணியும் காட்டுறேன் ஜெட் வாஷர் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா பெர்ஜரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஜெட் வாஷரு. இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த ரூஃப் கோட்டிங்லாம் அந்த அவங்க கம்பெனி தரப்பில் கொடுத்துருக்க அந்த இயர்ஸ் வரும் நமக்கு. இந்த ஜெட் வாஷர் மூலயமா க்ளீன் பண்ணோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க நல்லா. இந்த மாதிரி ஒரு மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ரூஃப் கோட்டிங் அடிக்கிறது முக்கியம்தான், அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அதை விட முக்கியம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேம் ப்ரூஃப் அடிக்கிறனாண்டி என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு ஜெனரேட் ஆகிறது கம்மியாகுங்க. இப்போ வெயில் நேரத்தில் நம்ம ரூஃபில் நடக்க முடியாது. இந்த டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம நடந்தீங்கன்னா அந்த ஹீட்டை அவ்வளோக்கா இதாகாது, அது உங்களுக்கு தெரியும். உள்ளேயும் அந்த ஹீட்டு கம்மியாகுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சும்மா மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 10 வருஷம் 8 வருஷம்னு இது மாதிரி கம்பெனி தரப்பில் இது தராங்க வாரண்ட்டி. அந்த மாதிரி ரூஃப் கோட்டிங்லாம் இருக்குது. 10 வருஷம் இது மாதிரி இருக்குது. அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸி தான் மெயின்டெனன்ஸு. இது பார்த்திங்கன்னா மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னா லீக்கேஜ் ப்ராப்ளத்தை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. தண்ணியே மேலே நிற்க விடாது, சுத்தமாக ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் வெயில் மழைக்கு இதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. நம்ம சைடு வால் பண்ணுறப்ப இது ரூஃப் பண்ணிங்கன்னா நல்லது தாங்க.